Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்கவே சூப்பரா இருக்கக்கூடிய இந்த கார குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா கீழ இருக்க subscribe பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இப்போ கத்திரிக்காவை எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதோட காம்புகள் எல்லாம் நீக்கிட்டு நாலா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியா கட் பண்ணிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. 10 இருந்து 15 பூண்டு பற்களை எடுத்து அதை தோல் நீக்கிட்டு ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமா கருவேப்பிலை, மிளகாய் தூள் 1.5 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம், தாளிக்கிறதுக்கு கடுகு. இப்போ இந்த கத்திரிக்காயை ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஒரு மசாலா செஞ்சுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது பைண்டிங்காக கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போது ஒவ்வொரு கத்திரிக்காயிலையும் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. மசாலாவை நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மசாலா வச்சு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி குக் பண்ணுறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டு. எல்லா கத்திரிக்காயிலையும் இதே மாதிரி நீங்கள் மசாலாவை ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கத்திரிக்காவாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போது ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதில் கத்திரிக்காவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா இதில் கத்திரிக்காவை சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காவை சேர்த்து இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி விட்டு நல்லா குக் பண்ணுங்கள். இந்த கத்திரிக்காய் எண்ணெயிலே குக் ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 80% அளவுக்கு இது குக் ஆகணும். குக் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது இன்னொரு கடாயில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா இதை வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். அதோட ரா ஸ்மெல்லாம் போய் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளியையும் சேர்த்துக்கலாம். தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதை நல்லா மசிச்சு விட்டு நல்லா குக் பண்ண விடுங்க. தக்காளி குக் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். இந்த மசாலாவோடைய ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இதில் கத்திரிக்காவையும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்து இதை ஒரு பெரட்டு விடுங்க. அதுக்கப்புறமா இதில் புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். நான் எடுத்து வச்சுருந்த எல்லா புளியையும் இதில் நான் சேர்த்துட்டேன். அதிகமாக புளி சேர்த்துக்க மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கத்திரிக்காய் இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்கும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு 1 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு இதில் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. நல்லா குக் ஆகட்டும். உங்களுக்கு இதில் அதிகமாக புளிப்பு இருக்குதுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கோங்க. அப்போது அந்த புளிப்பு தெரியாது. இப்போது கொஞ்சமாக கடைசியாக இது வெந்து வர நேரத்தில் 1 ஸ்பூன் வெல்லம் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி கொஞ்சம் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளுடைய காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கத்திரிக்காய் சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக இதை சாப்பிடுவாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் எல்லாருமே இந்த லஞ்சை ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இது பார்க்கவே அப்படியே அட்ராக்டிவாக இருக்கும் இந்த குழம்பு. சாப்பிடவும் அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த கத்திரிக்காய் குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். டெய்லியும் சாம்பார், ரசம் இதே மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க. இதுக்கு அப்பளம் ஒரு சூப்பர் காம்பினேஷன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.